இங்க இவன் செம்மையா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்கறான். ஆனா அவன் நீ எப்படி போனாலுமே அந்த பொண்ணு கிட்ட பேச போறது கிடையாது, டைம் தான் வேஸ்ட்னு சொல்லி இவனை திட்டி விட்டுறான். ஸோ ஹீரோ இன்னைக்கு நான் அந்த பொண்ணு கிட்ட கண்டிப்பா பேசுறேன்னு சொல்லிட்டு போறான். ஆனா ஃப்ரெண்டுமே அந்த பொண்ணு கிட்ட பேசுறா, பட் ரிஜெக்ட் பண்ணிட்டானா, நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் பண்ணி கூட்டிட்டு போறான். அங்க போனதுமே அந்த பொண்ணு கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாம அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு பிரியான்னு ஒரு பொண்ணு இருப்பான், அந்த பொண்ணோட பேரை வச்சு இவன் பேச ஆரம்பிக்கிறான். பட் இவங்க பிரியாக்கு இன்னைக்கு ஃபீவர், அதனால தான் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு கிட்டே ஃப்ரெண்டாவே பேச ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த பொண்ணு இவரோட பேரெல்லாம் சொல்லி இவன் கிட்ட கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறா. அதை கேட்டதுமே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆனா இந்த பொண்ணு கிட்ட உங்களுக்கு டிராவல் பண்ணலாம் பிடிக்குமான்னு கேட்கறா. ஆனா இந்த பொண்ணு டிராவல் பண்ணலாம் பிடிக்காது, மூவி பார்க்கறதுனா ரொம்பவும் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. நாங்க வீக்லி சண்டே ஆனா கண்டிப்பா மேட்னி ஷோக்கு போயிடுவோம், ஆனா 2 மாசமா நாங்க டிக்கெட் எடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கா. பட் இந்த சான்ஸை விடக்கூடாதுன்னு பெரிய ஹீரோவோட படத்துக்கு போலாமான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட கேட்கறா. இந்த பொண்ணுமே சரி நான் வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. ஸோ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி டிக்கெட் எடுத்துட்டு வர சொல்றான். பட் அங்க போனதுமே பார்த்தா ஹவுஸ்ஃபுல்னு வருது, அதனால வேற ஒரு படத்துக்கு டிக்கெட் கொண்டு வந்துடுறான். ஆனா ஹீரோ இந்த பொண்ணு கிட்ட அந்த படத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தா சொல்லியிருப்பான். இருந்தாலுமே வேற வழி இல்லாம அந்த பொண்ணு கிட்ட சொல்லாம அந்த படத்துக்கு கூட்டிட்டு போறான். இப்போ இந்த பொண்ணுமே ஏன் அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு கேட்கறான். நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தா டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றான். ஆக்சுவலா இந்த பொண்ணுமே ஹீரோவை ஏற்கனவே ஒன் சைடா லவ் பண்ணிருப்பான். ஆனா இவன் பேசாதனால இவன் லவ் சொல்லாமலே விட்டுருப்பா. இப்போ இந்த விஷயத்தை ஹீரோ கிட்டே சொல்லிடுறா. அதை கேட்ட ஹீரோவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போதுல இருந்தே இவங்க லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.